கேரட், ஆப்பிள் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். சரி பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனே எடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. சரி அவளுக்கு கோல்டு இருக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக அவள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் விட்டு வந்த உடனே வேலையாக அவளுடைய லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணுற வேலை தான். அவள் சாப்பிட்ருக்காளா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லா பேரண்ட்டும் அதை தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு ஜூஸ் வந்து கொடுத்துட்டேன். கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக அப்படியே கவர்லேயே இருந்தது. சரி அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு 1 பை 1 வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் எப்பயுமே மளிகை ஜாமான் மொத்தமாக வாங்காமல் அப்பப்போ என்ன பொருள் இல்லையோ அப்படின்ட்டு ஒரு 15 டேஸ் ஒன்ஸு அந்த மாதிரி தான் வாங்கி வைப்பேன். இந்த பூஜைக்கு தேவையான தசாங்கம், கப் சாம்பிராணி இது எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு வந்து பூஜை ரூமும் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம்.